ஹல்லேலூயா. வாலிபர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. நல்லா, இவ்வளவுதானா? வாலிபர்கள் மாதிரி கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரேக் த்ரூ 24 என்கிறதான இந்த அருமையான வாலிப கொடுகைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களை கொண்டு வந்த ஆண்டவரை நாங்கள் முதலாவது ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அன்போடு அழைத்ததான இந்த அருமையான சபையினுடைய போதகர் யாரோளுக்கு என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரங்கள் நாங்கள் எடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எல்லா போதகர்கள் இருக்கிற ஐயாவோடு கூட இணைந்து அநேக கிராமங்களிலே அநேக சபைகள் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 2 பேர் கையை பிடிச்சி நல்லா அப்படியே நல்லா கையை பிடிச்சி ஒரு எலும்பு உடையிற சத்தமாவது கேட்டு நல்லா சொல்லுங்க, நாம தான் கலக்க போறோன்னு சொல்லுங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, நாம தான் திருநின்ற ஊரை கலக்க போறோம், தமிழ்நாட்டை கலக்க போறோம். இல்ல உலகத்தை கலக்குகிறவர் இங்கேயும் வந்து விட்டார்கள். உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நல்ல கரங்களை நல்ல பலமா தட்டி கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. நீங்க அநேக லட்சங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா இயேசப்பாவை உயர்த்த மறந்துடாதீங்க, வெக்கப்படாதீங்க, ஆண்டவரை ஆராதிக்க மறந்துடாதீங்க. எத்தனை புயல்கள் அடித்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும், எவ்வளவுதான் பிசாசு நம்ம பின்னோக்கி தள்ளலாம் நினைத்தாலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் பொழுது நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன். இயேசுவின் நாமம் பெரிய நாமம், இயேசுவின் நாமம் உயர்ந்தது, இயேசுவின் நாமம் அற்புதங்களை செய்யும், இயேசுவின் நாமம் பாவத்தை மன்னிக்கும். ஹல்லேலூயா. அப்படியே வலது கருத்தை வச்சு சொல்லுங்க, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களா அசைத்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே ஹாலே ஹல்லேலூயா, யாவே ஹாலே ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது அணுகிடா. சொல்லுங்க, சிங்கத்தின் நடுவிலும் தீச்சூளை ரபலகதமோ உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள். கையை உயர்த்தி இயேசுவே உங்க நாமமே பெருகணும் பெருகணும். அல்லேலூயா. சத்தமா, இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே உங்க நாமமே உயரணும் உயரணும். உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. ராமா ஷதராகா. இயேசுவின் நாமம் உயர்ந்தது. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். இயேசுவே அற்புதங்களை செய்கிறவரே, எங்களை பயன்படுத்துகிறவரே, அடையாளங்களை செய்கிறவரே, மாற்றங்களை கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இயேசுவே உங்க நாமமே உயரணும் உயரணும்.
இயேசுவே இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க சத்தம் உயர்த்தி. உங்க நாமம் உயர. உங்க சத்தம் வெளியே கேட்கணும் சத்தமா. பாடுவேன் பாடுவோம். அப்படியே கண்ணை மூடி 2 கையை உயர்த்தி நீங்க சொல்ல போறீங்க, ஏசப்பா எத்தனை புயல்கள் அடிக்கலாம், எத்தனை பிசாசின் போராட்டங்கள் எங்களை பின்னாக்கி இழுத்து செல்லலாம், ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். எங்களை கொண்டு நீர் திட்டமிட்டிருக்கிற திட்டங்களை தரிசனங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன். சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கென்று குறித்த நேரமும் வந்தது என்று ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்தார். நீங்கள் எழும்புகிற நாட்கள் வந்தது, நீங்கள் செயல்படுகிற நாட்கள் வந்தது, கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள் வந்தது. முடங்கி கிடந்த நாட்கள் போதும், தூங்கிக் கொண்டிருந்த நாட்கள் போதும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். தூசை உதறிவிட்டு எழும்பு, பாவத்தை தள்ளிவிட்டு எழும்பு, குற்ற உணர்வில் இருந்து எழும்பு என்று கர்த்தர் சொல்ற. 2 கையை உயர்த்தி சொல்றீங்களா? ஒரு விசை கூட 2 கையை உயர்த்தி நீங்க மாத்திரம் சொல்லுங்க, இயேசுவே உங்க நாமமே உயரணும் உயரணும். அல்லேலூயா. இயேசுவே சத்தமா உங்க நாமமே நாமமே பெருகணும் பெருகணும். அல்லேலூயா. இன்னொரு முறை இயேசுவே இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. இதயத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவே 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 ரிபலகதகா பெருகணும். அல்லே இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறினார். மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தி நிமித்தமாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா நாமத்துக்கும் மேலாய் உயர்த்தினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். சொல்லுங்க சொல்லுங்க, உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உங்க நாமம் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அல்ல கரங்களை தலைக்கு மேல பலமா தட்டி சொல்லுங்க, குறித்த காலம் வந்தது, பயன்படுகிற நாட்கள் வந்தது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நாட்கள் வந்தது, கர்த்தருக்காய் எழும்புகிற நாட்கள் வந்தது. ஹalleluya. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. சத்தமா ஹalleluya. 100 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நீங்க பாட வேண்டாம், கை தட்ட வேண்டாம், அல்லேலூயா சொல்ல வேண்டாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்க மாத்திரம் எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகே, அல்லேலூயா. சத்தமா ஹalleluya. பாருங்க, நான் 6வது தலைமுறை கிறிஸ்தவன். எங்க அப்பா ஒரு போதகர், எங்க தாத்தா ஒரு TLC லுத்தரன்ல ஆயர் பிளஸ் டீச்சர். அதுக்கப்புறம் எங்க தாத்தாவோட தாத்தா அவங்கெல்லாம் கூட கிறிஸ்தவர்கள் என்று எங்க சித்தப்பா ஒருத்தர் சொன்னார். அப்போ 6வது தலைமுறை கிறிஸ்தவன். என் பையன் எத்தனாவது தலைமுறை? ஆனா பாருங்க, 6வது தலைமுறை கிறிஸ்தவர் என்றதுனால என்னை இன்னைக்கு கூப்பிடல, என் கையில மைக் வரல. நான் பாஸ்டருடைய பையனாயிருந்தும் சில ஆண்டுகள் ஆண்டவர் விட்டு தூரமாய் போயிருந்தேன், பிசாசின் பிடியில் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், சாபத்தில் இருந்தேன், அடிமைத்தனத்தில் இருந்தேன். ஒரு நாள் ஏசப்பா என்னை சந்தித்தார், என்னை மாத்தினாரு. ஆமென். எனக்கு ஒரு யூட்டனை போட்டாரு.
முடிந்தது என்று நினைத்த என் வாழ்க்கையை கர்த்தர் எழுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை முடியல, இனிதான் ஆரம்பம். அல்லையா சொல்றீங்களா? இப்ப சாதாரணமா இருக்கலாம் தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கை இப்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா இதே போல உங்க வாழ்க்கை இருக்காது. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்க தலையை உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. நீ விசுவாசித்தால், நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். உலகத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். அரே, நம்மளுடைய படிப்பு முக்கியம் கிடையாது, நம்ம எங்க இருக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, நம்முடைய ஜாதி முக்கியம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, யாரு கூட இருக்கிறன்றது ரொம்ப முக்கியம். எந்த மூலையில இருந்தாலும் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் மறந்து போகாதே. ஹல்லேலூயா. டி மைனர் பாருங்க, ஒரு 6-7 இயர்ஸ் ஆண்டவர் விட்டு நான் தூரம் போயிட்டேன். அநேக பாவங்கள், அநேக சாபங்கள். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசத்துல கண்ணாடி பார்த்து நான் பேசுவேன், இந்த வருஷமாவது நீ மாறுவியா, இந்த வருஷமாவது நீ உன்னை ஒப்பு கொடுப்பியா, உங்க அப்பா அம்மா உன்னை ஊழியத்துக்காக உன்னை ஒப்பு கொடுத்துருக்காங்களே, நீ எங்கேயோ போயிட்டியே. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்னை சந்தித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் நான் தைரியமா சொல்றேன், என் பாவத்தை மன்னித்தார், என்னை ரட்சித்தார். நான் சொல்றேங்க, ஆண்டவரால் மன்னிக்க முடியாத பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2013 ஏசப்பா என்னை ஒரு ஆக்சிடென்ட் மூலமா சந்திச்சாரு. 2013 ஜூன் 19ஆம் தேதி, 21ஆம் தேதி எனக்கு என்கேஜ்மெண்ட். ஆனால் 19ஆம் தேதி ஒரு விபத்து, என்று வலது கால் உடைந்து போனது. இப்போ என் காலில் ராட் இருக்கிறது. அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சதுன்னு நினச்சேன். 2 ஸ்டிக்கோடு கூட நான் நடக்கணும் அந்த நாட்கள். அப்போ தான் ஆண்டவர் என்னோட பேசினார், தம்பி, இந்த துன்பம், இந்த போராட்டம் உன் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறதுக்கு காரணம் உன் வாழ்க்கையை அழிக்கல்ல, உன் வாழ்க்கையை உருவாக்குவதற்காக. அநேக கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க போகிற என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. யார் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு விரும்புறீங்க? கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்று வெரி சிம்பிள், வெக்கப்படாம, கூச்சப்படாம, வேதனைப்படாம ஆண்டவரை சந்தோஷமா பாடி ஆராதிங்க. அல்லே சொல்லுங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வர்ஷிப் பண்றது விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரை சந்தித்தார். எனக்கு அருமையான குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார், மனைவி. அதே 2013 வருஷம் ஆண்டவர் எனக்கு சுகத்தையும் கொடுத்து, எனக்கு திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி 2 பிள்ளைகளை கொடுத்து, ஆண்டவர் சோசன் ஜெனரேஷன் ஊழியத்தை 2016 கர்த்தர் கொடுத்தார். பாடல்களை கர்த்தர் கொடுத்தார். நான் சொன்ன, ஆண்டவரே, நான்லாம் பாட்டு பாடினா யூடியூப்ல 50 பேர் கூட பார்க்கறதுக்கு வழி கிடையாது, என்ன யாருமே தெரியாது. அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கிறேன், சிட்டிக்குள்ள நிறைய பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் கொடுங்க ஆண்டவரே. நான் சொன்னப்ப ஆண்டவர் சொன்னார், இல்லை தம்பி, உன் கையால் நான் எதை ஆரம்பிச்சனோ உன் கையை கொண்டு தான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. டி மைனர். ஆமாம், எல்லாம் பாடலாமா? அநேக பாடல்கள் நீங்கள் யூடியூப்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதுல நான் வாழ்வது உமக்காக என்ற பாடல். ஆமென். நான் சொன்ன 50 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த என் சேனலை போயிட்டு நீங்க செக் பண்றீங்க, அந்த போய் பாட்டை போய் பார்க்குறீங்க, அதுல 50 லட்சம் பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் பார்த்துருக்கிறாங்க. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. வானத்தை பார்க்கல, பூமிக்கு எவ்வளோ கேப் இருக்குதோ அவ்வளோ காரியத்தை நமக்காக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சொல்றீங்களா? நான் வாழ்வது உமக்காக. சூப்பர். உமது ஊழியம் செய்வதற்காக. சொல்லுங்க. கையை தட்டி உமக்காக யாவையும் என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறே, ஆசையுடன் தினம் ஓடுகிறே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன்
கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நீளமாய் என்னை மாற்றி விட்டீர். பயிர் நீளமாய் என்னை தலைக்கு மேல கைய தட்டி உமக்காக சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனை பொருட்டாக நினைப்பதில்லை இயேசையா. சகித்துக் கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றி கைய தட்டி ஆசையுடன் சந்தோஷமா சொல்லுங்க சொல்லுங்க. ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் சொல்லுங்க. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே. உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. சொல்லுங்க. தொலைந்து போன என்னை தேடி, உண்மைதானே? பாவத்துல சாபத்துல தொலைஞ்சு போன நம்மள தேடி வந்தாரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவள் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. மூளைக்கு தலைக்கல்லாய் அப்படியே கரங்களை அசைத்து உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக உண்மையா முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட. ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். சொல்லுங்க. நான் வாழ்வது அது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஏசப்பா நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமது ஊழியம், உமது ஊழியம் செய்வதற்காக. உமது ஊழியம், உமது ஊழியம் செய்வதற்காக. நல்ல கரங்களை தள்ளி அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், ஆகிலும் இவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். இரட்சகராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஒன்றை நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா என் இலக்கை நோக்கி நான் தொடர போறேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு பிசாசு உன்னை எப்படி அழிக்கலான்னு பாக்குறான், எப்படி உனக்கு குற்ற உணர்வை கொடுத்து பாவத்தை கொடுத்து ஆண்டோட பிரசனத்தை விட்டு தூக்கி உன்னை தூரத்தல்லான்னு பிசாசு பாக்குறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருக, நான் நன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நான் சொல்றாரு, நானும் உனக்கு ஜீவனை உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்திருக்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யல, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டல. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தை பாத்தீங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி? நாம் செய்த பல கோடி பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. என் கிரமங்கள் எல்லாம் மன்னித்தீரே, என் நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே.
என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீரே. நான் செஞ்ச பாவத்துக்கு தக்கதா நீங்க செய்யலையே ஆண்டவரே. நீ வாழ்வது நான் அல்லப்பா. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க தம்பி. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம். நான் வாழ்வது நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன். நல்ல கரங்களை பலமா தட்டி சொல்லுங்களேன். எத்தனை அன்பு! அவருடைய அன்புக்கு இணை இல்லை. மனிதன் மாறுவான், ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மாற மாட்டார். மனுஷன் மன்னிக்கவே மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். மன்னிச்சாலும் நம்ம செய்த குற்றத்தை மறக்கவே மாட்டான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதை நமக்கு செய்யல. ஆமென் சொல்றீங்களா? எஃப் மைனர். ஆமென். ஒரு நாள் நான் நிறைய பாடல் சூழ்நிலைகள் இருந்து வரும், தியானிக்கும் பொழுது வரும். ஆமென். இன்றைக்கு இருக்கிறது போல உங்க வாழ்க்கை இருக்காது. கையை பக்கத்துல கை போடுத்தாங்க. நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலா இருப்பீங்க. ஆமென். ஒரு 2 பேரை கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். கர்த்தருக்காக நீங்க பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. 56ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஒரு அதிகாலை நேரத்துல ரொம்ப கொசு, வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டிட்டு கொஞ்சம் பெருசாக்கணும். அப்போ ஜன்னல்லாம் திறந்துருக்குது, தூங்கி இருக்கிறேன். ஒரு 3:30 மணிக்கெல்லாம் ஆண்டவர் என்னை கொசுக்களை அனுப்பி எழுப்புறாரு. படிக்கிறேன். 3:56 வசனம் 3 பாருங்க. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆமென். தாவீது சவுலுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து, வாழ்வா சாவான்னு தெரியல, நாட்டை விட்டே ஓடிட்டாரு. ஒரு அரண்மனையில போய் தப்பிச்சு, அப்பா இதோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நினைக்கும் பொழுது ஒரு மனிதன் அவனை கண்டுபிடிச்சிடறான். என்ன பண்ணுவதுன்னு தெரியல. ராஜாவுக்கு முன்பதாக பைத்தியக்காரனை போல முகத்தை மாத்திட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து மிகுந்த பயம். ஒருவேளை வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியவர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு பயத்தோடு நீங்க இந்த காலை நேரத்தில் வந்திருக்கலாம். எதிர்காலத்து குறித்து, படிப்பை குறித்து, பணத்தை குறித்து, வாழ்க்கையில் செய்த சில தவறுகளை நினைத்து பயத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. உன் அலைச்சல்களை 8ஆம் வசனம் பாருங்க. என் அலைச்சல்களை தேவர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும். அவைகள் கண்ணீர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாமா? யார் இல்லாத நேரத்தில் நீ அழுது கொண்டிருக்கலாம், எல்லாருக்கும் முன்பதாக சிரிக்கலாம். ஆனால் அநேகர் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றார், உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறேன். யாரும் பார்க்கல நினைக்காத, நான் உன் கண்ணீரை பார்க்கிறேன். உன் கண்ணீர் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை. ஆமாவா? சொல்லுங்க. செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும். என் அலைச்சல்களை கையை தட்டி அறிந்தவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நீங்க சொல்லுங்க. என் கண்ணீரனைத்தையும் துருத்தில் வைத்தவரே. ஓ கண்ணீர்
தட்டி சொல்லுங்க. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் நட்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் நட்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறைவன். கரங்களை உயர்த்தி நான் நம்பும் மனித நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் தலைக்கு மேல கையை தட்டி என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவர், என் கண்ணீரை குப்பையில் விழுந்த என்னை உயர்த்தி வைத்தீரே. ராஜாக்களோடு என்னை அமரச் செய்தீரே. குப்பையில் கிடந்த என்னை உயர்த்தி வைத்தீரே. ராஜாக்களோடு என்னை அமரச் உயர்த்தி வைத்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே. உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே. உயர்த்தி உம்மை போல தெய்வம் இல்ல. உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டால் கதியும் இல்ல. நீங்க இல்ல நானும் கையை தட்டி போல தெய்வம் இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை. சொல்லுங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. 1000 நாவுகள் இருந்தோம். கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த இரக்கங்கள், கர்த்தர் செய்த அவர் செய்த தயவுகளை நினைத்து வாழ்நாள் முழுசும் நன்றி சொன்னாலும் அவருக்கு போதாது. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya. ஜி மேஜர் கொடுங்க. ஆமென். ஒரே ஒரு பாட்டு நான் இன்னும் ரிலீஸ் பண்ணல. யூத் மத்தியில் அது கற்றுக் கொடுக்கணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார். சின்ன ஒரே ஒரு பல்லவி, ஒரு சின்ன கோரஸை மாத்த நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya. நான் சொல்ற ஃபர்ஸ்ட் லைனை கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் 6:8 எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவரே. அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார், அழிவிலிருந்து தூக்கிடுவார். ஆராதிப்போமே ஆராதிப்போமே, ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்போமே. ஆராதிப்போமே ஆராதிப்போமே, அழியாத தேவனை ஆராதிப்போமே.
ஓகே ஓகே, ரெடியா இருக்கிறீங்களா? நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவரே. சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவரே. அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார், அழிவில் இருந்து தூக்கிடுவார். அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார், அழிவில் இருந்து தூக்கிடுவார். ஆராதிப்போமே ஆராதிப்போமே, ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்போமே. ஆராதிப்போமே ஆராதிப்போமே, அழியாத தேவனை ஆராதிப்போமே. ஆராதிப்போமே ஆராதிப்போமே, ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்போமே. ஆராதிப்போமே ஆராதிப்போமே, அழியாத தேவனை ஆராதிப்போம். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவரே. ரெடியா இருக்கிறீங்க? கார்டு ஜீசஸ் ஹalleluya. ரெடியா? கத்துக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவரே. அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார், அழிவில் இருந்து தூக்கிடுவார். அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார், அழிவில் இருந்து. ஓ ஆராதிப்போமே ஆராதிப்போமே, ஆண்டவர் மட்டுமே. சொல்லுங்க, ஆராதிப்போமே ஆராதிப்போமே, அழியாத தேவனை. கைய உயர்த்தி ஓ ஆராதிப்போமே ஆராதிப்போமே, ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்போமே. ஆராதிப்போமே ஆராதிப்போமே, அழியாத கையை தட்டலாமா? கரங்களை தட்டி. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன். நாங்க தட்டுற மாதிரி தப்புவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவரே. சிங்கக்கெபியில் போட்டாலும் இடைவிடாமல் ஜெபித்திடுவோம். சிங்கக்கெபியில் போட்டாலும் நாங்கள் இடைவிடாமல் ஜெபித்திடுவோம். யூதராஜ சிங்கமாக நம்மை இயேசு உள்ளே வருவார். விழுங்க பார்த்த சிங்கமெல்லாம் வாழ சுருட்டி ஓட செய்வார். யூதராஜ சிங்கமாக நம்மை இயேசு உள்ளே வருவார். விழுங்க பார்த்த சிங்கமெல்லாம் வாழ சுருட்டி. கையை உயர்த்தி ஆராதிப்போமே ஆராதிப்போமே, ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்போமே. சொல்லுங்க, அழியாத அழியாத தேவனை ஆராதிப்போமே. ஓ ஓ ஆராதிப்போமே ஆராதிப்போமே, ஆண்டவரை மட்டுமே ஆராதிப்போமே. ஆராதிப்போமே, அழியாத தேவனை ஆராதிப்போமே. ஹalleluya. ஆமா, 100 வயசுக்கு உள்ள இருந்தா நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நீங்க சும்மா உட்காந்து அப்படி பார்த்துருந்தா போதும். 100 வயசுக்கு உள்ள இருந்தீங்கன்னா நீங்க என் கூட சேரணும், சேர்ந்து நல்லா வர்ஷிப் பண்ணணும். ஆமென். நாங்கள் ஆராதிக்கும் என் தேவன் சொல்லும் போது கொஞ்சம் லைட்டா அப்படியே போஸ்ட் கம்ப மாதிரி. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன். லைட்டா தம்பி, தப்புவிக்க வல்ல. ரைட் லெஃப்ட். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவர். ஓகே. அதுக்கப்புறம் சிங்கக்கெபியில் போட்டாலும் வலது கையை எடுக்கவும். ரைட் எடுங்க. யார் பண்ணலையும் அவங்க நீங்க முன்பதாக வந்து எல்லாருக்கும் நீங்க தான் சொல்லி தரணும். வலது கையை உயர்த்துங்க பாப்பா. அப்படி சொல்லுங்க. சிங்கக்கெபியில் போட்டா பக்கத்துல இருக்கிறவங்க முடிய பிடிச்சி வலிச்சிடாதீங்க, ஏன்னா சண்டைக்கு வருவாங்க. ஓகே, இங்க பாரு. சிங்கக்கெபியில் போட்டாலும் இடைவிடாமல் ஜெபித்திடுவோம்.
சிங்கக்கெபியில் போட்டாலும் நாங்கள் இடைவிடாமல் ஜெபித்து கையை உயர்த்தி யூதராஜ சிங்கமாக நம்மை இயேசு உள்ளே வருவார். விழுங்க பார்த்த சிங்கமெல்லாம் வால சுருட்டி. ஓகே ஓகே, யார் இத சொன்னது? சிங்கக்கெபியில யார போட்டாங்க? இப்படி ஒரு சர்ச்சில் கேட்கிறேன், தாவீது அப்படின்றார். இன்னும் தூக்கி உள்ள போடணும். ஃபர்ஸ்ட் தானியேலை தூக்கி உள்ள போட போறாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொல்றது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிக்க வல்லவர் என்ற வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? கடவுளுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ராஜா, தரியு என்ற ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு எப்படிங்க தெரியும் தானியேல் ஆராதிக்கிற ஆண்டவர் அவ்வளவு பவர்ஃபுல்? எப்படி தெரியும்? தானியேலுடைய ஆராதனை, தானியேலுடைய வாழ்க்கை, தானியேலுடைய அந்த ஜெபம் ஆண்டவர் அறியாத ஒரு ராஜாவை தொற்றிருக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய வாழ்க்கை உலகத்தில் ஆண்டவர் அறியாத தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுங்க. அல்லேலூயா. ஏற்படுத்துமா? அப்ப வேகமா எழுந்திருக்க பாப்போம். ஜீசஸ். ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். எழுந்திட்டீங்களா? ஓகே, ரைட் கை எடுத்து சிங்கக்கெபியில் லெஃப்ட் இடைவிடாமல் ஜெபித்திடுவோம். இன்னொரு முறை சிங்கக்கெபியில் போட்டாலும் இடைவிடாமல் கையை உயர்த்தணும். எப்படி? யூதராஜ. ஓகே, ஒரு நிமிஷம். சும்மா ராஜன்றதெல்லாம் ரொம்ப அப்படியே சாஃப்டா வரக்கூடாது. கையை உயர்த்தி யூதராஜ சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. யூதராஜ சிங்கமாக நம்மை இயேசு உள்ளே வருவா. விழுங்க பார்த்த சிங்கம். இப்போ ரொம்ப ஈஸி. ரைட் சைடு கை அப்படி எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ரைட் சைடுல வால சுருட்டி அப்படியே சுருட்டிட்டு வந்து அப்படி பண்ணுங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு தானியேல் உள்ள போட்ட உடனே தண்டனைக்காக வைக்கப்பட்ட சிங்க குட்டிகள், சிங்கம் எல்லாம் அப்படியே ஓடி சீறி வருது. சாவடிக்கலாம், சாப்பிட்டுறலாம் பாருங்க. அப்படியே கிட்ட பாய 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 தானியேல் ஒண்ணும் பண்ணல. உள்ளேயும் ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருந்தான். உள்ள ஆராதித்த உடனே யூதராஜ சிங்கம் பக்கத்துல வந்து நின்றாரு. யூதராஜ சிங்கத்தை பார்த்த உடனே உலகத்தில் இருக்கிற சிங்கங்களுக்கு வேலை கிடையாது, வாழை சுருட்டிட்டு ஓட செஞ்சிட்டார் ஆண்டவர். இன்றைக்கு கர்த்தர் செய்வார். நமக்கு விரோதமாக சில சிங்கங்கள் வரலாம், சிங்கத்தை போன்ற மனிதர்கள் வரலாம் நம்மை அழிக்க. ஆனா ஆராதிச்சா பக்கத்துல யூதராஜ சிங்கம் வந்துருவார். ஆமென் சொல்லுங்களேன். ரெடியா இருக்கிறீங்களா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சிங்கக்கெபியில் போட்டாலும் இடைவிடாமல் ஜெபித்திடுவோம். சிங்கக்கெபியில் போட்டாலும் நாங்கள் ஜெபித்திடுவோம். யூதராஜ சிங்கமாக நம்மை இயேசு உள்ளே வருவா. விழுங்க பார்த்த சிங்கமெல்லாம் வால சுருட்டி ஓடே. யூதராஜ சிங்கமாக நம்மை இயேசு உள்ளே வருவா. விழுங்க பார்த்த சிங்கமெல்லாம் வால சுருட்டி ஓ. கையை உயர்த்தி ஆராதிப்போமே, ஆராதிப்போமே, ஆண்டவர் மட்டுமே ஆராதிப்போமே, 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 அழியாத தேவன ஆராதி. சொல்லுங்க. ஆராதிப்போமே, ஆராதிப்போமே, ஆண்டவர் மட்டுமே ஆராதிப்போமே, 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 அழியாத தேவன ஆராதிப்போமே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவரே. லலலா 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 லலலா. சொல்லுங்க. லலலா 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 லலலா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாயிரு மகனே. பாடுங்க. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. லலலா 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 நல்ல தலைக்கு மேல கரங்களை பலமா தட்டி சொல்லுங்க. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்க கெபிக்கு தப்புவிப்பார், அக்கினி சூளைக்கு தப்புவிப்பார். அன்றைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவ ஜனங்கள் அந்நிய தேசம் அந்நிய ராஜா, ஆனால் அவர்கள் ராஜ கட்டளைக்கு பயப்படல. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ சொல்ற அந்த சிலையெல்லாம் வணங்க முடியாது. அந்நிய தேசத்துல எப்பேற்பட்ட வைராக்கியம். பிசாசு நம்முடைய கல்ச்சரை மாத்துறான், நம்முடைய நடை உடை பாவனைகளை மாத்துறான், நம்முடைய பிராக்டிஸை மாத்துறான். அவர்கள் அந்த 4 வாலிபர்கள் அந்நிய தேசத்துல அவங்க லாங்குவேஜ் மாறுச்சு, அவங்க பெயரை மாத்தினான் பிசாசு, அவங்க ஃபுட்டை மாத்தினான். ஆனா அவங்க சொல்றாங்க, நீ என்னத்தை மாத்தினாலும் சரி என் ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உலகத்துக்கு முன்பதாக என் தகப்பனை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ உயிரே போனாலும் சரி என் ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே. கண்களை மூடி 2 கையை உயர்த்தி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஓ எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இன்னொரு முறை சொல்லுங்க, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். உங்களை பார்த்து உங்களோட பேசுறார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். ஓ எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் கைவிட்டு இருந்தார்னா, ஆண்டவர் ஒருவேளை பாவத்துல சாபத்துல நம்மை ஒப்பு கொடுத்திருந்தார்னா, இந்த நாளில் நாம இங்க உயிரோடு இருந்திருக்க முடியாது. என்றைக்கோ இந்த பூமியை விட்டு அழிந்து போயிருப்போம், என்றைக்கோ எங்கேயோ ஜெயில கடந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடல. தகப்பன் என்னை கைவிடலன்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கைவிடல. என்னை அழைத்தவர், நான் அவர் கையை விட்டுட்டு ஓடினேன், ஆனால் அவர் என் கையை விடவே இல்லை. எவ்வளவு தூரம் போனாலும் என்னை பின்தொடர்ந்து வந்து ரத்தத்தை ஊற்றி அன்பை கொடுத்து என்னை மீட்டெடுத்தா. தாழ்த்துகிறேன், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்த ஒரு வார்த்தை இதுதான். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எழும்பு என்று கர்த்தர் நம்மோடு கூட அநேக காரியத்தின் மூலமா பேசி கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் அவர் சொல்றார், நான் எழும்பிட்டேன், நான் தயை செய்யும் டைம் உங்களுக்கு கிட்ட வந்துருச்சு, நான் உங்களுக்காக எழுந்தருளி சீயோனுக்கு நான் இறங்குவேன், உனக்கு இறங்குவேன், உனக்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஆமென் சொல்றீங்களா?
என் உள்ளத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உள்ளத்துல தான் புஷ் பண்ணார். சொல்லு, இந்த வாலிப பிள்ளைகளை பயன்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. ஆமென். உயர்த்துகிற காலம் வந்து விட்டது. தேசத்துக்கு ஆசீர்வாதமா நான் மாத்த போறேன். சபைகளுக்கு ஆசீர்வாதமா மாத்த போறேன். உங்க குடும்பத்துல ஆண்டவரை அறியாதவர்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் உங்க குடும்பத்துல, நம்முடைய குடும்பத்துல உங்களை கொண்டு இதுவரை உங்க ஃபேமிலியில பார்க்காத சில உயர்வுகளை கர்த்தர் தரப்போறார். இன்றைக்கு உங்கள் மூலமாய், என் மூலமாய் கர்த்தர் தரப்போறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். இதுவரை உங்க ஃபேமிலி நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. இதுவரை என் குடும்பத்துல பார்க்காத உயர்வுகள், இதுவரை பார்க்காத மேன்மைகள், வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, இதுவரை என் சந்ததியில பார்க்காத சில நன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். என்னை கொண்டு கர்த்தர் உயர்த்துவார். என்னை கொண்டு கர்த்தர் என் குடும்பத்தினுடைய தலையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டு செய்வார், நம்மை கொண்டு செய்வார். டைம் வந்துருச்சு. இனி காலம் செல்லாது. எழும்ப வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென். பிசாசு நம்மளை எப்படியாவது கதையை முடிக்கணும்னு பார்க்குறான். பாருங்க, இந்த ஸ்கிட்டு பண்ணாங்க பிள்ளைங்க. நான் பார்த்து 3 ஸ்கிட்லையும் என்ன வந்தது? பிசாசு தான் பயங்கரமா இருக்குது. அது உண்மைதான். பிசாசுடைய வேலை, அவனுக்கு விழுந்து கிடக்கிறவர்களை பற்றி கவலை கிடையாது. யார் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பிடிக்கணும். அவங்க ஆவிக்குரிய லைஃப்ல எதையாவது ஒரு பாவத்தை கொடுத்து, குற்ற உணர்வை கொடுத்து எப்படியாவது கதையை முடிக்கணும்னு பார்க்குறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இல்லை, நான் உனக்கு ஜீவனை உண்டாக்க வரேன். உன் அக்கிரமங்கள் எல்லாம் நான் மன்னித்திருக்கிறேன், திரும்பியும் மன்னிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று கர்த்தர் சொல்றாரு. திரும்பவும் இன்றைக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி? உன்னை கர்த்தர் திரும்பவும் மன்னிக்கிறார். திரும்பவும் உன்னை சேர்த்து கொள்றாரு. திரும்பவும் உன்னை பாவத்தை மன்னிச்சு ஆரம்பத்தில் எப்படி இருந்தியோ அதை காட்டிலும் இரட்டத்தனியான அபிஷேகம். நல்ல கரங்களை தட்டி, இரட்டத்தனியான அபிஷேகம். இழந்ததை காட்டிலும் சிறந்தது, மேன்மையானது வருகிறது, சிறப்பானது வருகிறது. உங்க ஒவ்வொரு சபையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். உண்மையை சொல்றேன், பலிபீடத்திலிருந்து சொல்றேன். ஆமென். உங்க ஒவ்வொருத்தரும் உங்க பாஸ்டருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களை கொண்டு பெரிய ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்ப போறாரு. யாரெல்லாம் அசட்டையாக உங்களை நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதை நீங்க பார்ப்பீங்க. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு நபரை பத்தி நான் சொல்லி நான் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். எபிரேயரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர், புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். எனக்கு கவனிங்க, 2 தகப்பன்மார் இருக்கிறார். ஒருத்தர் சாக போகிற தருவாயில 2 பேரும் வந்துட்டாங்க. அதுல ஒரு அப்பா அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்றாரு, என் வாழ்க்கையில் இப்படிலாம் கஷ்டத்தை பட்டேன்ப்பா, இப்படிலாம் துன்பத்தை பட்டேன், அவமானம், நிந்தை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்மறையான காரியத்தை சொல்லி ஒரு அப்பா கண்ணை மூடுறாரு. இன்னொரு அப்பா அவரும் சாக போற தருவாயில் இருக்கிறாரு. அவர் அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, என் வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தாரு, எத்தனையோ உயர்வுகளை கொடுத்தாரு, எத்தனையோ அற்புதங்களை செய்தார், உங்க வாழ்க்கையிலையும் செய்ய போறாரு, உங்க எதிர்காலத்தையும் ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்லி ஒரு அப்பா கண்ணை மூடுறாரு. ஒரு அப்பா எதிர்மறையா சாபத்தையும் துன்பத்தையும் சொல்லி கண்ணை மூடுறாரு. 2வது அவர் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சொல்லிட்டு கண்ணை மூடுறாரு. இதுல நீங்க எந்த பர்சனா இருப்பீங்க? முதல்ல சொன்னவரா, 2வது சொன்னவரா? சத்தமா சொல்லுங்க. அதுதான் இங்க பாக்குறோம். இப்போ வாசிங்க திரும்பியும். எபிரேயர் 11 வசனம் 20. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். இப்போ என்ன பாருங்க, ஈசாக்கு சாக போகிற தருவாயில 100 வயசுக்கு மேல தள்ளாடுகிற நேரத்துல அவர் சொல்றாரு, அவங்க 2 பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, என் ஆண்டவர், என் தகப்பன் இப்படிலாம் என்ன ஆசீர்வதிச்சாருப்பா, இப்படிலாம் என்ன சாட்சியா நடத்தினார், அற்புதங்களை செய்தார், எங்க அப்பாவுக்கு மேல இருந்த
அனாயிண்டிங்க, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தார். இப்போ நான் சாக போறேன், ஆனா வருங்காரியங்கள் உங்க சந்ததியிலும், ஆமென் சொல்றீங்களா? நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. என் வாழ்க்கையில நான் பார்த்த நன்மையை விட, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயத்தை விட உங்க காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி சாக போற தருவாயில அப்பேற்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஈசாக்கு பேசுறாரு. அல்ல சொல்றீங்களா? வருங்காரியங்களை குறித்து, வருங்காரியங்களை குறித்து யாக்கோபு மேசாவை ஆசீர்வதித்தான். உங்க வருங்காலம் அதை குறித்து யோசிச்சிருக்கிறீங்களா? உங்க எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்பதை நினைச்சிருக்கிறீங்களா? பெற்றோர்கள் வந்திருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்க வருங்காரியங்களை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதம் வாய்க்காலா இருப்பீங்க. பாருங்க, இந்த ஈசாக்குக்கு 100 வயசுல திடீர்னு இந்த விசுவாசமும் இந்த வைராக்கியமும் இந்த பக்தியும் 100 வயசுல வரல. எப்போ வந்துச்சு? உங்களை போல வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுதே ஈசாக்கிற்கு அந்த விசுவாசமும் அந்த வைராக்கியமும் கீழ்ப்படிதலும் வந்துச்சு. ஒரு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. திடீரென்று உங்களுக்கு விசுவாசம் வராது. திடீர்னு 90 வயசுல திடீர்னு ஆண்டவர் எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்தாரு, நம்பிக்கை கொடுத்தாரு. 90 வயசுல நான் ரொம்ப பயங்கர ஃபெய்த்தா ஆயிட்டேன் சொல்ல முடியாது. திடீர்னு 90 வயசுல நடக்காது. அதற்கு இந்த வாலிப பருவத்திலேயே இருங்க பார்ப்போம் எங்க இருந்து வந்துச்சு அவருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு கர்த்தர் 25 ஆண்டுகள் கழித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரவாளியை கர்த்தர் கொடுக்கிறாரு. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் பாராம அவன் எனக்காக தருவியாப்பான்னு சொல்லி கேட்ட உடனே தயங்காமல் ஆபிரகாம் ஒற்றுக்கொள்றார். இப்ப கவனிங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஈசாக்கு பலி செலுத்தும் பொழுது அவர் ஒரு கை குழந்தையா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஈசாக்கு கை குழந்தை கிடையாது. ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகும் பொழுது அவர் ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கிற ஒரு வாலிபர். எப்படி சொல்றீங்க பாஸ்டர் கேக்குறீங்களா? 6ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து. ஒரு கை குழந்தை மேல யாருன்னா கட்டை வைப்பாங்களா? அப்போ ஈசாக்கு ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கிற ஒரு பாய். நிறைய டீனேஜ் பிள்ளைங்க இருக்கிறீங்க, நிறைய யூத் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. பாருங்க, அது மாத்திரம் இல்லை, அவன் கேட்குறான் எல்லாம் இருக்குது, நெருப்பு இருக்குது, தகன பலிக்கான ஆடு எங்கன்னு கேட்குறான். அப்படின்னா அவனுக்கு பலி குறித்த ஞானம் இருக்குது. அப்போ அவன் குழந்தை இல்லை, அவன் ஒரு வாலிபன். அப்போ அந்த விசுவாசமும் அந்த கீழ்ப்படிதலும் அந்த பக்தியும் வைராக்கியமும் அந்த ஆசீர்வாதமும் வயசாணி போய் வரல. அதனுடைய துவக்கம் வாலிப பருவம். இன்றைக்கு இங்கே அநேக வாலிபர் இருக்கிறீங்க. உங்க வயசான காலத்துல நீங்க இப்படி பேசணும்னா நீங்க இப்பத்திலிருந்தே நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இப்பத்திலிருந்தே உங்க கீழ்ப்படிதலை நீங்க வளர்த்துக்கொள்ள ஆரம்பிக்கணும். இப்பொழுதிலிருந்தே உங்க விசுவாசத்தை நீங்க பெருக செய்யணும். உங்க ஆராதனையை பெருக செய்யணும். கீழ்ப்படிதலை பெருக செய்யணும். பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அவர் கட்டைகளை எடுத்து அவரே சுமந்து கொண்டு ஈசாக்கு அவங்க அப்பாவுக்கு குறிக்கப்பட்ட மோரியா மலைக்கு போறார். இது எதை குறிக்கிறது? தன்னுடைய பலிக்கான கட்டை தானே சுமக்கிறது எதை குறிக்கிறது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தான் பலியாய் செலுத்தப்பட போகிற அந்த சிலுவை மரத்தை அவரே சுமந்து கொண்டு போனார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, அந்த கீழ்ப்படிதல். போறாங்க, 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. திடீரென்று அவருக்கு ஒரு டவுட் வருது. வாசிங்க பார்ப்போம், 7வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஒரே
கன்ஃபியூஸ் ஆகுது. எல்லாம் இருக்குது, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆனா ஆட்டு குட்டி இல்லையே. பலி செலுத்துறதுக்கு எல்லா ஐட்டமும் வச்சிருக்கிறார் அப்பா. ஒரே குழப்பம், யோசிக்கிறான், போயிட்டே இருக்கிறான், ஆனா குழம்பிக்கிட்டே இருக்கிறான். இல்லையே இல்லையே, ஏதோ நடக்குது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக குழப்பங்கள். ஏன் இது நடக்கல? எல்லாருக்கும் நடக்குது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் முன்னேறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, ஆனா ஏன் எனக்கு இல்லை, ஏன் எனக்கு இல்லை? குழப்பம். அல்லது ஏன் எனக்கு மாத்திரம் இதெல்லாம் நடக்குது? சில நடக்கிற காரியத்தை குறித்து குழப்பம், சில நடக்காத காரியத்தை குறித்து குழப்பம், எதிர்காலத்தை குறித்து பயம். பாருங்க, நேரம் அதிகரிக்க அதிகரிக்க ஈசாக்குக்கு குழப்பம் அதிகமாயிட்டே போகுது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடக்கிறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது, வாழ்க்கை மாறுறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது. ஐயோ, ரொம்ப நாளா இதே போல் இருக்குது என் வாழ்க்கை. குழப்பத்துல இப்போ இங்கே அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனத்துல. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தனக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அல்லேலூயா சொல்றீங்களா? அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்றாருங்க, தேவன் தனக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அதோட ஈசாக்கு கேள்வியை கேட்கல, அப்படியே கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அநேக கொஸ்டின்ஸோட, அநேக கேள்விக்குறியோட வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க எதிர்காலத்துக்கான ஆட்டுக்கடாவை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க பிள்ளைகளுக்கான ஆட்டுக்கடாவை கர்த்தர் பார்த்து கொள்வார். உன் சந்ததிக்கான ஆட்டுக்கடாவை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க ஆலயத்துக்கான ஊழியத்துக்கான ஆட்டுக்கடாவை கர்த்தர் பார்த்து கொள்வார். கரங்களை பலமா தட்டி சொல்லுங்களேன், என் எதிர்காலத்தின் ஆட்டுக்கடா கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அங்கதான் விசுவாசம் ஸ்டார்ட் ஆகுது, அங்கதான் கீழ்ப்படிதல் ஆரம்பிக்கிறது. வாயை திறக்கல அதோட. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம்னா ஆண்டவரோட நடந்துட்டாரு. வயசாயிருச்சு ஆபிரகாமுக்கு, பெரியவர், அவர் விசுவாசிக்கிறாரு, அவர் கீழ்ப்படுகிறாருன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே ஈசாக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. ஒரு வாலிபர் அவங்க அப்பா கூட போறார், வாயே திறக்கல, அவ்வளவுதான். டேடி சொல்லிட்டாரு, கட்டையை சுமந்துட்டு மேலே போயிட்டே இருக்கிற. இப்போ மேலே போயாச்சு, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. அப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு, அந்த பலிப்பீடத்தெல்லாம் உண்டாக்கிட்டாரு, ஒரு பலிப்பீடத்தை கட்டிட்டாரு. 9ஆம் வசனம், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி கட்டைகளை கட்டெல்லாம் அடிக்கிட்டாரு. தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி. ரொம்ப பயங்கரமான ஒரு ஏரியா. ஒரு வாலிப பையனை ஒரு அப்பா கட்டுறாரு, அவன் வாயை திறக்கல. நான் யோசிச்சு பார்த்தேன், இன்றைக்கு இருக்கிற 2K கிட்ஸை அவங்க அப்பா பலி செலுத்தத்துக்கு மேலே போயிட்டு அவனை கட்ட தான் முடியுமா? கட்டனா என்ன பண்ணுவாங்க? அப்பாவை வெட்டிடுவான், புள்ளிங்களை கூப்பிட்டுருவான், மெசேஜ் பண்ணுவான், மாமே வேலை வா, பாரு அப்பா என்னமோ பண்ணினுங்கிறாரு. அப்பாவை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் ஈசாக்கினுடைய அந்த கீழ்ப்படிதல், எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பக்தியும் சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்குது. ராமன் சொல்றீங்களா? கட்டும்பொழுது அமைதியா இருக்கிறான். யாரும் அமைதியா இருப்பீங்களா? அச்சா, இன்னைக்கு எங்க சர்ச்சில் ஒரு பையன் 12வது முடிச்சிட்ட உடனே அவன் கேட்கறான், டியூக் பைக் வாங்கி கொடு. என்னது? அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. இல்லப்பா முடியலப்பா. அப்ப எதுக்கு பெத்த? கொஸ்டின், என்னென்னமோ கேள்விகள். ஆண்டவருக்கு மாத்திரம் இல்ல, நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நீ நன்றா இருப்பதற்கு, பூமியில நீ நல்லா இருக்கணும்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் அசட்ட நினைக்காதீங்க. வயசான பிறகு கேள்வின்னு சொல்லாத. அல்லேலூயா. பாருங்க, அப்படியே அந்த கீழ்ப்படிதல். படுத்துட்டான், அமைதியா இருக்கிறான். ஆபிரகாம் கத்தி எடுத்து வெட்டலான்னு போகும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு,
ஒன்னும் பண்ணாதப்பா, பிள்ளை என்றால் மேல் கையை போடாத, கண்களை ஏறெடுத்து பார், அங்கே பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை பாரு, அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதை உன் மகன் ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்தி என்றார். ஆமென். நல்ல கரங்களை பலமா தட்டி அங்கே ஆபிரகாம் போய் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து ஈசாக்கு பதிலாக பலி செலுத்துறான். ஆமென் சொல்றீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எதுவுமே இல்லையே, உன் கண்ணுக்கு இப்போ ஒன்றும் தெரியாது, ஆனால் உனக்கான நன்மையை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி விட்டார். உனக்கான எதிர்காலத்தை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி விட்டார். உங்களுக்கான தரிசனத்தை, திட்டங்களை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இல்லைன்றதுனால இல்லை என்று அர்த்தம் இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். ஆமென். இன்னைக்கு உங்க வீடு சின்னதா இருக்குதுன்றதுனால இதே போல என் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு எனக்கு படிப்பு இல்லைன்றதுனால இதே போல என் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்காதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போப்பா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஒரு மனிதன் அடிப்பது போல மொத்த மீதியானியரை வீழ்த்துவேன். பாருங்க, ஈசாக்குக்கு கீழ்ப்படிதல் வளர்கிறது, பக்தி பெருகிறது. அப்படியே அந்த அந்த பக்தியிலே, அந்த விசுவாசத்திலே அப்படியே வளர்றார். இப்போ ஈசாக்கிற்கு பெண் பார்க்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு, கல்யாண வயசு. அல்லேலூயா சொல்றீங்களா? வாலிப பருவத்தில் இருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அவங்க அப்பா சொல்றாரு வேலைக்காரங்க எலியேசர் கிட்ட, ஐயா, என் பிள்ளைக்கு இங்க எங்கேயும் லோக்கல்ல பாத்துறாத, அங்க ஊர்ல அவங்க மாமா வீடு இருக்குது, அங்க போய் பாரு. இங்கே கேஸ்ட்டை பற்றி ஆண்டவர் சொல்லல. என்ன சொல்ல வர்றாருன்னா, chosen family. ஆமென் சொல்லுங்களேன். என் பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுறவன், ஒரு கர்த்தருக்கு பயப்படுற, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தான் என் பையனுக்கு பார்க்கணும். அல்லே சொல்றீங்களா? சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க எதிர்காலத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்க எந்த தவறான முடிவை எடுத்து விடாதீர்கள். இது டீனேஜ் பருவம். வெளித்தோற்றத்தை பார்த்து, அழக பார்த்து நம்பிடாத. அது வெறும் வீடு தான். வெளியில தெரிகிறது வெறும் ஒரு கூடு தான். இதுக்குள்ள ஒரு ஆவி மனுஷன் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தான் உள்ளான மனிதன். வீடுக்கு வெள்ளை கலர்ல இருக்கும், ப்ரௌன் கலர்ல இருக்கும், அப்புறம் வேற என்ன கலர்ல இருக்கும், வீடு ஏதோ கலர்ல இருக்கும். அந்த கலரை பார்த்து ஏமாந்து விடாதே. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க அப்பா அனுப்புறாரு. ஒரு வேலைக்காரன் பார்க்குற பையனையோ பொண்ணையோ நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். ஆனா ஈசாக்கு வேலைக்காரன் பார்க்குற பொண்ணு. ஒரு தூதனை அனுப்புறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதிர்கால லைஃப் பார்ட்னர் குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இரு தம்பி. கண்ணுக்கு தெரிகிற கலரை எல்லாம் பார்த்து நம்பிடாத. அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கு இல்லை. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டவன், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். நிறைய பேர் இங்க தடுமாறிறாங்க. எங்க சர்ச்சில் ஒரு தம்பி சொன்னான், அவன் ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் விரும்பிட்டான் பொண்ணை. அவன் சொன்னான், அண்ணா நான் அவங்கள எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், ஆதாயப்படுத்துவேன், எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடும். இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு. இப்போ அவன் வர்றதே கேள்விக்குறி. ஏமாந்துடாதீங்க. அந்த ஊழியம் நமக்கு வேண்டாம். ஆதாயப்படுத்துவதற்கு அநேக ஊழியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பாருங்க, போயிட்டாங்க. எலியேசர் போயிட்டாரு. அவர் கீழ்ப்படுகிறாரு. அவங்க அப்பா கையில் அடங்கி இருக்கிறார். chosen one, ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தான் உங்களுக்கு வேணும். அப்பா அம்மா தள்ளிடாதீங்க. ஏதோ ஒன்று நந்தா சரி போ, தள்ளிடாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க. பாருங்க, அவங்க அப்பா அவங்க வேலைக்காரன் அனுப்புறாரு. அங்க போயிட்டு இவர் எலியேசர் கண்ணை திறக்கும் போது, நிறைய உங்களுக்கெல்லாம் தெரியும், அவங்க டைம் இல்லை. கண்ணை திறக்கும் போது ரெபேக்காள் வர்றாங்க. இவர் எல்லாம் இந்த எலியேசர் என்னெல்லாம் நினைச்சாரோ அதே மாதிரி செய்யறாங்க.
உடனே கல்யாணம் அன்றைக்கு அந்த மாதிரி உடனே வந்துடுறாங்க வீட்டுக்கு. மேரேஜ் டே, முக்கியமான நாள், திருமண நாள். நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாண நாளைக்கு அவங்க அந்த பியூட்டி பார்லர் போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மனுஷனாக இருக்கிறாங்க. எங்கள் அத்தை பொண்ணு ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போனால் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், நம்ம பாப்பாவா அது? முகமே வேற மாதிரி இருக்குது, அத்தனை லேயர் உள்ள போட்டிருக்குது. ரொம்ப பிஸியான ஒரு நாள். இப்போ கல்யாணத்தில் நீங்கள் பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது. ஆயா அம்மா பொண்ணு, ஆயா எந்த புடவையோ அதே தான் 3 பேரும் கட்டின்னு இருக்குது. 3 பேர் தலையும் ஒரே மாதிரி இருக்குது, கண்டுபிடிக்க முடியல. பிஸியான ஒரு நாள். இங்கே ஈசாக்கிற்கு கல்யாண நாள். எப்படிலாம் பொண்ணு வரப்போகுது, எப்படிலாம் அவனுக்குள்ள கற்பனை இருக்கும். ஐயோ அவ தலை எப்படி இருக்கும், அவ கண்ணி எப்படி இருக்கும், ஐயோ எதிர்கால பார்ட்னர் எப்படி வரப்போறான்ற கற்பனையில தான் ஒரு மனுஷன் இருப்பான். ஆனால் ஈசாக்கு அப்படி இல்லை. ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஆதி 24:63 வாசிங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திருமண நாள் அன்றைக்கு ஈசாக்கு தியானம் பண்றான், ஆண்டவரோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அதுதான் அன்றைக்கு யாரும் ஜெபத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க, அன்றைக்கு யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஈசாக்கு ஆண்டவரோடு உறவுல இருக்கிறான், ஆண்டவரை நேசிக்கிறான், ஆண்டவரை ஆராதிக்கிறான். அதுதான் அவனை அப்படியே படிப்படியா அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே. அதனோட கூட அவர் கூட்டார். வேதனை நிறைந்த ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் தரமாட்டார். தம்பி, இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருக்க முடியலையே. ஒரு லேகியன் பிடித்த பிசாசு பிடித்த ஒரு பையன், வாலிபன், வேலைக்கு போக வேண்டியவன், திறமையை வளர்த்து கொள்ள வேண்டியவன், சம்பாதிக்க வேண்டியவன். ஆனா பிசாசு அவனை பிடிச்சிட்டான். அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் என்ன பண்ணானா, அவன் தன்னையே அழிச்சிட்டு இருந்தானா. அவன் தன்னையே அழிச்சிட்டு இருந்தான். மார்க் 5:2. அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன், பிரேத கலர். அவன் வீட்டில் இருக்க வேண்டியவன், பிரேதங்கள் இருக்கிற கலரில் இருக்கிறான். இரவும் பகலும் அவன் தன்னையே அழித்து கொண்டு காயப்படுத்தி சங்கிலில கட்ட முடியாது. 4 வசனம் கடைசி வரி பாருங்க. அவன் அநேக தரம் இல்ல, 4 வசனம் கடைசி லைன். அவனை அடக்க ஒருவனாலும் கட்டி வச்சிருக்கிறாங்க. அவனை ஒருத்தன் கூட அடக்க முடியல. இன்றைக்கு ஆண்டவர் விட்டு பிரிகிற பிள்ளைகளை பிசாசு பிடித்த பிள்ளை அப்படிதான் இருக்கிறான். வேலைக்கு போக மாட்டான், படிக்க மாட்டான், ஜெபிக்க மாட்டான், சர்ச்சுக்கு வர மாட்டான். ஒன்னே ஒண்ணுதான் செய்யறதுக்கு பிசாசு அவனை அலோவ் பண்றான். என்னது? போனை நோண்டிக்கொண்டு எவ்வளோ நேரம்னாலும் என்ன பண்றான்? அவனை அடக்க அப்பா அம்மா அடக்க முடியல, வாத்தியார் டீச்சர் அடக்க முடியல, யாரும் அடக்க முடியல. பிசாசு பிடிச்சிட்டானா அதுதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்றார். அந்த பிசாசு லேகியோன் பிசாசு பிடித்தவனை அப்பா தேடி வந்தார், ஏசப்பா தேடி வந்தார். அவனை அதட்டி பன்றிகளுக்கு மேல அந்த ஆவிகள் போனது, அந்த பன்னிலாம் செத்து போயிருச்சு. அப்படின்னா பாருங்க, பிசாசு மனுஷ கொலைபாதகன். அல்லே சொல்றீங்களா? இன்றைக்கு விட்டுட்டு வாங்க. என் வாழ்க்கையில அநேக பாவங்கள், ஊழியத்தை செய்வனா என்று கேள்விக்குறி. கிட்டத்தட்ட 6-7 வருஷங்கள் ஆண்டு விட்டு நான் போயிட்டேன். எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் ஊழியம் செய்வேன்னு. பைபிள் காலேஜில் கிட்டத்தட்ட நான் படித்த பைபிள் காலேஜில் 400 பேர் படித்தாங்க. அதில் 400 பேரில் பின்தங்கிய மாணவன் நான் தான். அங்கே இருக்கிற வாதியாருங்கெல்லாம் சொன்னாங்க, இவன் எங்கே போய் ஊழியத்தை செய்ய போகிறான். எங்கள் அப்பா கூட இருந்தவரெல்லாம் சொன்னார், இவன் அவங்க அப்பா பேரை கெடுத்துருவான். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தைகள் எதுவும் நடக்காது. இந்த பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து எதை எழுதி வைத்திருந்தாரோ அதை மாத்திரம் தான் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிற உறவு. ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகுது.
அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். படிப்படியாக வளர்றான். இப்போ குடும்ப வாழ்க்கை வந்து விட்டது. நேரடியாக ஆண்டவர் அவனோட பேசுகிறார். ஈசாக்கு ஆண்டவர் அவன் எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் எகிப்துக்கு போகிறாங்க. அப்போ தான் நேரடியாக ஆண்டவர் அவங்ககிட்டயே பேசுகிறார். இப்போ எல்லாரும் போகிறாங்கன்னு நீ போவாத, பயங்கர பஞ்சம். 26ஆம் அதிகாரம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக 2ஆம் வசனம், எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, அந்த தேசத்தில் வாசம் பண்ண, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை நிறைவேற்றுவேன். பாருங்க, குடும்ப வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. இப்பவும் கீழ்ப்படுகிறாரு. அல்லே சொல்லுங்களேன். இப்பவும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாரு. ஊரெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு நீ போவாதப்பா. சுத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்து செய்யறத நீ செய்யாத. நீ இருக்கிற இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நஷ்டம் இருக்குதா, அதே இடத்துல நான் உன் தலையை உயர்த்துவேன். பாருங்க, அப்படியே கீழ்ப்படுகிறாரு. இப்ப 12 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லே சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஏற்கனவே அவன் பணக்காரன், அவங்க அப்பா ஒரு செல்வ சீமான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ ஐஸ்வர்யனாகி நீ வர வர விருத்தியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அப்பாவின் நன்மை அல்லப்பா, உங்க அப்பா மூலமா நீ ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உனக்கென்று ஒரு பெயரை நான் தருவேன். ஆமென். உனக்கென்று ஒரு உயர்வை தருவேன், உனக்கென்று ஒரு காரியங்களை செய்வேன். அதுக்கப்புறம் பாருங்க, அங்க எதிராளிகள் வராங்க. யாரு கிணறு தோண்டினாலும் தண்ணி வரல. ஆனால் ஈசாக்கு அங்க காலடி எடுத்து வச்சாலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். எதிரிகள் வரலாம். பாருங்க, எதிரி வர்றான், அவன்லாம் தோன்றான், தண்ணி வரல. ஆனால் இவன் தோண்டும் பொழுது தண்ணீர் வருகிறது. அதுக்கு கவலைப்படல. 18ஆம் வசனம் பாருங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி. கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில சில காரியத்தை கர்த்தர் மறுபடியும் செய்ய போறாரு. பிசாசு நினைக்கிறான் உங்க வாழ்க்கையை அழிக்கணும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கணும், உன்னை முட்டைக்கு ஒரு இடத்துல உட்கார வைக்க நினைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, மறுபடியும் நீ எழும்ப போற. இந்த மேல வசனம் பாருங்களேன். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி, நல்ல கரங்களை தட்டி, முந்தின நாட்களில் பூர்வ தலைமுறைகளில் எழும்பினது போல மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில காரியத்தை செய்ய போறாரு. விசுவாச ராமன் சொல்லுங்களேன். பாருங்க, அங்கே குற்றப்படுத்துகிற எரிச்சல்ல பொறாமையில அவனை காலி பண்றதுக்கு வராங்க சில எதிரிகள். இன்றைக்கு உங்களை எதிர்க்கிறாங்களா? சில பேர் உங்களை எதிர்த்தாங்கன்னா நீங்க நினைங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஆமே, நீங்க சுரந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாருங்க, அப்போ அங்க என்ன நடக்கிறது? 19, 20. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியா அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வாக்குவாதம். இந்த கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அப்பா அம்மாவோட ஒரே வாக்குவாதம் இல்ல, வீட்டுல அக்கா தங்கச்சியோட வாக்குவாதம், நீயா நானா, அண்ணன் தம்பி கூட வாக்குவாதம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் அதை செய்யணுமா, நீ உனக்கு நான் கீழ்ப்படியணுமா. வாக்குவாதம் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் இல்லை. பக்கத்தில் பசங்க, வாக்குவாதம் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் இல்லை. வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஆமென். பாருங்க, அவங்க வாக்குவாதம் பண்ணினார்கள், அதனால் இவர்களும் வாக்குவாதம் பண்ணினார்கள் எழுதல. வாக்குவாதம் பண்ணல. அங்கே அவங்க அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டு அவங்க அடுத்த வேலையை நோக்கி போயிட்டே இருந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு பாருங்க, அவங்க வாக்குவாதமும் பண்ணல, துறவை வெட்டுவதையும் நிறுத்தல. ஆமென். நீ எத்தனை வேணாலும் வாக்குவாதம் பண்ணு, அதை விட்டுட்டு நான் வேற இடத்துக்கு போயிட்டு நான் துறவை வெட்டி கொண்டே இருப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன். ஆமென். கர்த்தருக்கென்று நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் கொண்டு சாட்சியா நான் இருந்து கொண்டே இருப்பேன். பிசாசு எவ்வளவு தடை போட்டாலும், எத்தனை போராட்டங்களை கொடுத்தாலும். ஆமென் சொல்றீங்களா? அவங்க சொல்லிட்டாங்க, ஈசாக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு ஒரு ரெகோபத்தை கொடுக்க போறாரு,
எனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்க போறாரு. அந்த ரெகோபோத்தை பார்க்கும் வரை நான் துறவை வெட்டி கொண்டே இருப்பேன், நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். இதுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒரு ரெகோபோத்தை வச்சிருக்கிறார், நமக்கு ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கிறார். ரெகோபோத் என்றால் விஸ்தாரமான இடம், பெருக்கம், வைட் ஸ்பேஸ். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். முடியடையல, உங்க வாழ்க்கை முடியல, உங்க சாட்சி முடியல, உங்க ஊழியம் முடியல, உங்க பரிசுத்த வாழ்க்கை முடியல, பிசாசு முடிக்கிறதுக்கு பார்க்கறான். கர்த்தர் சொல்ற, இல்ல, உனக்கு ஒரு வைட் ஸ்பேஸ் இருக்கு, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, உனக்கு ஒரு ரெகோபோத் இருக்கிறது. அல்லேலூயா சொல்றீங்களா? 2 types of pain. இந்த உலகத்தில் 2 விதமான வலிகள் இருக்கிறது. ஒன்று பெயின் ஆஃப் டிசிப்ளின். எல்லாரும் சொல்லுங்க, பெயின் ஆஃப் டிசிப்ளின். சத்தமா சொல்லுங்க. ஒரு ஒழுக்கமான, ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழறதுக்கு கொஞ்சம் வலி இருக்கும். எழுந்துக்கணும், ஜெபிக்கணும், சர்ச்சுக்கு வரணும், ஆராதிக்கணும், பாவத்தை வெறுக்கணும், செல்போனை தூக்கி போடணும், பைபிளை திறக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது டிசிப்ளினான பெயின். ஆனால் அந்த பெயின் நல்லது. ஆமென். வாலிப பருவத்தில் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெயின் அது. இப்போ வலிக்குதுன்னு சொல்லி நீங்க விட்டுட்டு வாழ்க்கையை பிசாசு கையிலையோ இஷ்டத்துக்கும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்து ஒரு பெயின் இருக்குது. அந்த பெயினுக்கு பேரு பெயின் ஆஃப் ரிக்ரெட். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முதல் பெயின் பேர் சொல்லுங்க சத்தமா. ரெண்டாவது பெயின் ஆஃப் ரிக்ரெட். பெயின் ஆஃப் டிசிப்ளின் கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 5 வருஷம் படிக்கிற வரை. அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும், வாழ்க்கை ஜம்முன்னு சூப்பரா போகும். ஆனால் அந்த பெயினுக்கு பயந்து நீ விட்டுட்டேன்னா 60 வயசுல ஒரு பெயின் வரும், 60 வயசுல ஒரு வலி வரும். அந்த பெயின் ஆஃப் ரிக்ரெட். ஐயோ, விட்டுட்டனே, என் போதகரின் சொல்லுக்கு நான் கீழ்ப்படியிலையே. படின்னு சொன்னாங்களே அப்பா அம்மா, பரிசுத்தமா வாழ்னு எங்க பாஸ்டர் படிச்சு சொன்னாரு. பெயின் ஆஃப் ரிக்ரெட் ரொம்ப ரொம்ப மோசமான வலி. அதுக்கு எண்டே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் அந்த வலி நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதை சூஸ் பண்ண போறீங்க? இன்றைக்கு டிசிப்ளின் உங்க வாழ்க்கை நடத்துங்க. கர்த்தர் என்னை தொட்டாரு, ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை விபத்தின் மூலமாக சந்தித்தார். 2 கேள்வி கேட்டார் ஆண்டவர். பார் தம்பி, ஒரு 7-8 வருஷம் நீ தூரம் போயிட்ட, இப்போ உனக்கு ஒரு அடியை கொடுத்து நான் உட்கார வச்சிருக்கிறேன், உன் முன்னாடி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கிறேன், நீ எதை சூஸ் பண்ண போறேன்னு சொன்னார். நான் சொன்ன, ஆண்டவரே, உங்களை விட்டு போன நாட்கள் எனக்கு சாபம் தான், எனக்கு அதனால எந்த லாபமும் இல்லை, நான் ஆசீர்வாதத்தை சூஸ் பண்றேன். இந்த மதியான நேரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஆசீர்வாதமா சாபமா, நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? சத்தமா சொல்லுங்க. பரலோகத்தையும் நரகத்தையும் காமிச்சார் ஆண்டவர். நீ எதை சூஸ் பண்ண போறேன்னு கேட்டார். நான் சொன்ன, ஆண்டவரே, நான் பரலோகத்தை சூஸ் பண்றேன். ஆமென். பரலோகமா நரகமா? நீங்க பதில் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. என் வாழ்க்கையை கொடுத்தேன். 3 நிமிஷம் ஜெபம் பண்ணேன், உண்மையா ஜெபம் பண்ணேன். ஆனா என் லைஃபை முழுசா கொடுத்தேன். என் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். அதே 2013 என் காலை கர்த்தர் தொட்டார். அதே 2013 கர்த்தர் எனக்கு திருமணத்தை ஏற்படுத்தினார். அதே நிச்சயதார்த்தம் நடக்க போகிற பெண்ணோடு கூட கர்த்தர் எனக்கு திருமணத்தை ஏற்படுத்தினார். 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். 2016 கர்த்தர் எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் சோசன் ஜெனரேஷன் ஊழியத்தை கொடுத்தார், பாடல்களை கொடுத்தார். இன்றைக்கு தேசம் எங்கும் கர்த்தர் கொண்டு போறார். ஆமென் சொல்லுங்களேன். எங்க பைபிள் காலேஜில் என்ன ஒரு முறை ஒரு மீட்டிங்காக கூப்பிட்டுருந்தாங்க. சீக்கிரமா போயிட்டேன். நான் வால் பண்ணாத இடமே கிடையாது. அங்க ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும். வாரத்தில் 6 நாள் என் பேர் இருக்கும். சாப்பலுக்கு வரல, டியூட்டிக்கு வரல, இது பண்ணல, அதை பண்ணல. இப்போ கர்த்தர் எனக்கு ஊழியத்தை கொடுத்து என்னை மாற்றி அங்கேயும் என்ன சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடுறாங்க. அப்போ நான் போகிறேன். சீக்கிரமாக போயிட்டு அங்கே என்னோட அந்த ஆஃபீஸ் ரூமில் பேக்கெல்லாம் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன். 6 நாள் நோட்டீஸில் என் பேர் இருக்கிற அதே நோட்டீஸ் போர்டு அங்கே லெஃப்டில் என் கண்ணுக்கு தெரியுது. அந்த நோட்டீஸ் போர்டில் பார்க்கும்பொழுது அப்படி ஒரு நிமிஷம் என் கண்ணீர் வந்து விட்டது. எந்த நோட்டீஸ் போர்டில் வாரத்தில் 6 நாள் என் பேர் ஒழுங்கம் இல்லாதவன், அடங்காதவன், கீழ்ப்படியாதவன் என்று இருக்குமோ, அதே நோட்டீஸ் போர்ட்லேயே கர்த்தர் இன்றைக்கு அங்கே பேர் வருது, சீஃப் கெஸ்ட். இந்த நாளுக்குரிய சீஃப் கெஸ்ட் பாஸ்டர் ஆஸ்பான் சாம். அல்லி சொல்லுங்களேன். அதே இடத்துல கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவார்.
இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்க பேரை பெருமைப்படுத்த போறார். உங்களுக்கு ஒரு ரெகோபோத்தை கர்த்தர் வைச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை பெருக செய்வார். இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்களேன். டி மைனர். ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து தன் பிள்ளைகளாகிய ஏசாவை யாக்கோபை ஆசீர்வதித்தான். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பக்தியும் வைராக்கியமும் 90 வயசுல வர பிசினஸ் இல்ல. அது வாலிப பருவத்திலிருந்து அந்த உண்மை, கீழ்ப்படிதல், உத்தமம், தகப்பனோடு இருக்கிற உறவு. கையை உயர்த்தி கேளுங்களேன். அந்த லேகியோன் பிடித்த, பிசாசு பிடித்த மனிதன் ஒன்னுத்துக்கு உதவாதவனா மாத்திரலான்னு பிசாசு நினைச்சான். ஆனால் ஏசப்பா அங்க அவனை சந்தித்ததுனால அவனை குணமாக்கி அதே ஊர்ல அவனை ஊழியக்காரனாயா ஏசப்பா மாத்தினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை எந்த ஊர்ல நீ வெக்கப்பட்டியோ அதே ஊர்ல கர்த்தர் உங்களை ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்றீங்களா? உண்மையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க தம்பி. ஒருவேளை சில அடிமைத்தனங்கள் இருக்கலாம், சில போனோகிராஃபி, கெட்ட பழக்க வழக்கங்கள், ஏதோ ஒரு அடிமைத்தனங்கள் உங்களை பிடித்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தான் என் ரத்தத்தை நான் சிந்தினேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரால மன்னிக்க முடியாத பாவம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவரால தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. எத்தனை தடவை பாஸ்டர் மன்னிப்பாரு, எத்தனை தடவை வேணாலும் உன்னை மன்னிப்பாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கை அவருக்காக முழுச ஒப்பு கொடுத்துட்டு திரும்ப திரும்ப நான் விழுந்து எழுந்து கொள்ளாதபடி உமக்காக நான் வாழ போறேன் ஆண்டவர், உமக்காக நான் சகிக்க போறேன். கரங்களை உயர்த்தி, 2 கையும் உயர்த்தி சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புறார். தம்பி, நீ மொத்த வேலையை விட்டுட்டு நீ ஊழியத்துக்கு வான்னு நான் சொல்லல. நீ எந்த வேலையை செஞ்சாலும், நீ எப்பேற்பட்ட ஆளா மாறினாலும், நீ அழைப்புக்காக செயல்படு, பிழைப்புக்காக அல்ல. அழைப்புக்காக நான் ஓட போறேன் ஆண்டவரே. நான் எந்த வேலை செஞ்சாலும், நான் எப்பேற்பட்ட மனுஷனா வந்தாலும் நான் அழைப்பு நிறைவேற்ற போறேன். ஏன்னா அதற்காக, அதுதான் பர்பஸ், அதுதான் நோக்கம். ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து தன் பிள்ளைகளோடு கூட பேசுறான்னா, உங்க வருங்காலம் நல்லா இருக்கும் தங்கச்சி, உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் தம்பி. உன்னை அழித்து கொண்டிருக்கிற அந்த பாவத்தை தூக்கி போட்டு எழும்பு. உன்னை அழித்து கொண்டிருக்கிற அந்த சாபத்தை தூக்கி எறிந்து எழும்பு. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆசை. உனக்காக நான் மரிச்சேன், நமக்காக காயங்கள் பட்டார், நமக்காக கை கால்களில் அவர் ஆணிகள் கடாவப்பட்டார். இயேசுவே ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது கண்களில் கண்ணீரோடு கூட அர்ப்பணிக்கிறவங்க யாரா இருக்கிறீங்களா? தங்கச்சி அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் பாவத்தை சாபத்தை எல்லாம் உங்க பாதத்துல கொண்டு வந்து நிறுத்துற ஆண்டவரே. எஸ் எஸ், கம் ஆன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஓ, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. சொல்லுங்க, உமக்கா. அர்ப்பணிக்கிறவங்க அநேக தாளந்துகளை, திறமைகளை கர்த்தர் கொடுத்தாரே, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற. ஏசையா, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். சொல்லுங்க உங்க சத்தம் அர்ப்பணிப்போட சொல்லுங்க. அர்ப்பணிப்போட உமது. இனி வாழ்வது உமக்காக, நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் ஜீவிக்கிறார். நிரப்புங்க. வல்லமையால செய்வதற்காக உமது ஊழியம் செய்வதற்காக
உமது ஊழியம். ஒன்று நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் என் லக்கை நோக்கி நான் தொடர ஆண்டவரே. பழைய பாவம், பழைய சாபம், பழைய தோல்வி, பழைய அவமானங்கள் இதை தூக்கி எறிகிறேன். லக்கை நோக்கி ஓடுற ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.